வெல்கம் டு சுபீஸ் வண்டர்லேண்ட். இன்னைக்கு நம்ம சொரக்காய் வச்சு ரொம்பவே டேஸ்டியான கூட்டு ரெசிபி தாங்க ஒன்று செய்ய போகிறோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தருணத்தில் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் ஃபியூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்போ ரொம்பவே டேஸ்டியான இந்த சொரக்காய் கூட்டை எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சொரக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு சொரக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சொரக்காயோட 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறமா தண்ணி இந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஒரு 3 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துக்கலாம். தேங்காய் ஒரு 4 சில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன். அதே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். பாருங்கள் 3 விசில் வரைக்கும் வச்சு குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பருப்பு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். பருப்பு நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் விழுதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதை நம்ம ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கெட்டி பதம் வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கடுகு, வரமிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் தாளித்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு சூப்பரான சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலில் சர்வ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டியான சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் வண்டர்லேண்ட். தேங்க்யூ.